Hey guys, welcome back to my channel. நான் உங்கள் துறை நாம நினைக்கிற பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுவும் கருத்து வேறுபாடு இருக்குது இல்லைனா இதே போல் வெறும் வீடியோ பண்ணாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துருவீங்க. நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த கேஜெட் என்னன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சு அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே எஸ், இதான் அந்த ஸ்பெஷல் கேபிளுக்குறான பாக்ஸு. மேலே பார்த்தீங்கன்னா 3 ஆம்பியர்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த கேபிள் சப்போர்ட் பண்ணுற ஸ்பீடு. இந்த கேபிள்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. 1000 mm சொல்லி போட்டிருக்காங்க. மில்லிமீட்டர்னா 1 மீட்டர்னு சொல்லி அர்த்தம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரீமெக்ஸ் போல்ட் அப்படிங்கிறது தான் அந்த பிராண்டோட நேமு, இந்த சார்ஜர் கேபிளுக்கான பிராண்டோட நேமு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இதில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது இதில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ டிஸ்கனெக்ட். அதாவது நீங்கள் உங்கள் செல்லோ பவர் பேங்கோ நீங்கள் எது நீங்கள் சார்ஜ் போட்டாலுமே சரி ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் பண்ணிடும் ஃபுல் சார்ஜ் ஆனோடனே. அதுதான் அந்த கீபோர்ட ஸ்பெஷல். அது எப்படி என்னங்கிறது இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் மேலே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் பாக்ஸு 2 பாக்ஸ் மாதிரி வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே அதே மாதிரி தான் ப்ரீமெக்ஸ் போல்ட்டு, ஃபாஸ்ட் சார்ஜிங், டேட்டா கேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னே உள்ள இன்னொரு பேக்கேஜில் அந்த கேபிள் இருக்குது. இப்போ அந்த கேபிள் நம்ம பார்த்தோம்னா ப்ரைடர் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைடர் கேபிளுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கான கேபிள். இந்த கேபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் அதுக்கு ஓரத்தில் போட்டு இந்த கேபிள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். மேலே பார்த்திங்க அப்படின்னா டைப் சிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாட் மாதிரி இருக்குங்களா, இது வந்துட்டு எல்இடி பல்பு. அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் மொபைல் சார்ஜ் போட்டிருக்கீங்க இல்லை பவர் பேங்க் எதுவும் சார்ஜ் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு எல்இடி இண்டிகேஷன் ஆகும். நீங்கள் சார்ஜ் ஏரியாவில் வந்துட்டு பிளிங்காய் இதாகும். அதுவே உங்களுக்கு சார்ஜ் ஃபுல்லாகிருச்சு அப்படின்னா அந்த லைட் வந்து அப்படியே கண்டினியூவாக எரியும். அதாவது பிளிங்க் ஆகாமல் அப்படி கண்டினியூவாக எரியும். இப்போ ஃபஸ்ட்டு கேபிள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ப்ரைடர் கேபிள் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைடர் கேபிளை பற்றி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு அதோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த கேபிளோட 2 செல்லுமே சரி நல்லா வளையிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் சீக்கிரமாக அந்த கேபிள் கட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான இது கொடுத்துருக்காங்க. அதுவுமே செம ஒர்த்துன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த கேபிள் நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம். எப்படி சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, மேலே இருக்குது பார்த்திங்கன்னா 2மே எம்ஐ பவர் அடாப்டர் தான். அதில் வந்து நான் 27 வாட் அடாப்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பவர் பேங்க் வந்து ஆல்ரெடி ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. நான் நைட் ஃபுல்லாகவே போட்டுவிட்டதில் பார்த்திங்கன்னா இது ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேலே வந்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ மேலே நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் திரும்ப ஆன் பண்ணாலுமே இது வந்து ஆன் ஆகாது. நான் ஒரு திரும்ப கேபிளை டிஸ்கனெக்ட் ஆகுது அடாப்டர்லேருந்து உருவிட்டு நான் திரும்ப மாட்டினா மட்டும்தான் திரும்ப இது ரீகனெக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா இது வந்து சார்ஜ் ஏறாது. ஏன்னா இது ஃபுல்லாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப நான் ரீகனெக்ட் பண்ணேன் அப்படின்னா திரும்ப சார்ஜ் ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேபிளோட ஒரு ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். இந்த கேபிளை வச்சு உங்களால் எந்த ஒரு விதமான அதாவது டைப் சி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு மொபைல் பவர் பேங்க் ஏர்பட்ஸ் எதுனாலும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோலேருந்து கருத்து வேறுபாடு இருக்குது இல்லை இதை போல வேறு எந்த வீடியோ பண்ணாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துருவீங்க. நம்ம சேனலில் பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் துறை. பாய்.